மக்களே, நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க போயிட்டு இருக்கோம் குட்டோ? ஏற்காடு. எஸ், நாங்க ஏற்காடு போயிட்டு இருக்கோம். சேலம். ஆமா, ஏற்காடு. ஆமா. ஐயோ, அத்து வாய்தான் ஜூம்ல நிக்குது. இப்போ பாத்தீங்கன்னா வெக்கேஷன். ஐயோ, இது நோக்கு, வீடியோ நோக்கு. வெக்கேஷன்னாலே எல்லாருமா சேர்ந்து எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ ஏற்காடுல நல்ல ஒரு ஸ்டேகேஷன், நமக்கு ரிசோர்ட் சூப்பராக நம்ம பார்த்தோம். சரி, அங்கே போகலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 2 வண்டியில் போகிறோம், ஃபுல் ஃபேமிலி இருக்கு. ஸோ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அண்ணா, அண்ணி, குழந்தைங்க, இங்கேயும் 3 இங்கே தான் இருக்கு. அந்த மாதிரி நம்ம இதாக போகிறோம். பாருங்க, மெயின் பாருங்க. இல்லை இருங்க ஆன்ட்ட. எல்லாரும் காண்ட விக்கிறது காணிக்கிறது. சூப்பரான ஹைவே. இந்த மனுஷனுக்கு ஓட்டுறதுக்கு சுகமா இருக்கும், ஜாலியா இருக்கும்ல. ஏன் ஏன் இந்த ட்ரெஸ் தான் அவளுக்கு கோவமா வருது. போயிட்டே இருக்கோம். கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். ஒரு 41 கிலோமீட்டர்ஸ் தான் நமக்கு. அவ்வளவுதான் இல்ல, அவ்வளவுதான். நடுவுல நம்ம சாப்பிட ஸ்டாப் பண்ணோம். ஆனா நம்ம வீடியோ எல்லாம் எடுக்கல. ஏன்னா பசி, அவ்வளவு பசி. அதனால அப்புறம் அது எனக்கு தெரியாது. பசி தாங்க. நான் வேற தூக்கத்துல இருந்தேனா, சோ அதனால எடுக்கல. தூங்கிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டு பார்க்கலாம். இல்ல ரீச் ஆனோம், தெரியாது எப்படி இருக்கும். மொத்த தடவை போயிட்டு இருக்கேன் ஏற்காடு. ஏற்காடு பார்க்கலாம். யாராவது ஏற்காடுல இருந்தீங்கன்னா சொல்லுங்க. அது இது வரும்போது டே 1 இப்போ நான் போட்டுருவேன். இன்னைக்கு போடுமா? ஆமா, நாளைக்கு சொல்லுவாங்களே. யாராச்சும் இருந்தாச்சுன்னா நாளைக்கு பார்க்கலாம். எஸ், பார்க்கலாம். ஏதாச்சும் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். ஸ்பெஷல் ஃபுட் ஏதாச்சும் கிடைச்சா சாப்பிடலாம். சரி, சேர்ந்து சாப்பிடலாம். ஐயோ, இந்த மாதிரி ஒண்ணுமே சாப்பிட மாட்டாரு, சும்மா இந்த சொல்றதுதான். சரிங்க, போயிட்டு இருக்கோம், பார்க்கலாம். ஏற்காடு அந்த ஏர்பின் ஏறுறோம் மக்களே, ஏறுறோம். ஐயப்பா, எனக்கு ஏர்பினே பிடிக்காது. எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வரும். இந்த மனுஷன் தான் ஓட்டிட்டு. நான் ஓட்டினா வராது, அவ்வளோ ஸ்மூத்தா ஓட்டிடும். இப்போ வாந்தி வந்துச்சு, அவ்வளோதான். வராது. சரி, பார்த்து மெதுவாகவே போங்க. போயிட்டு இருக்கோம். நல்ல ரோட், ஃபுல் ஏர்பின்ஸ். ஐயோ, ஒரு കുഞ്ഞാപ്പി பாருங்க, ஒரு കുഞ്ഞാപ്പി குரங்கு. பாருங்க, ஒரு சின்ன குரங்கு தான். இங்க பாருங்க, பெரிய குரங்கு. அதை விட்ட பெரிய குரங்கு நான் காமிச்சு தரேன். എന്താ ഇവിടെ നോക്കിയിരിക്കണേ? பாருங்க, എടി നിന്നെ നോക്കിയിരിക്കുന്നു തോന്നുന്നു. ഇറങ്ങിക്കോ. അതാ നോക്ക്, നിന്നെ നോക്കണേ. அங்க ஒரு குரங்கு இருக்கு. இதெல்லாம் வந்து சனுவோட ரிலேட்டிவ்ஸ். பாருங்க, சூப்பரான இடம். ரோக்கிய பார். என்னது இது? இது என்னது? இது ஸ்டெப். இங்க கிரிக்கெட் விளையாடும் அந்த சைடு. சச்சு லூசு பையலே. ஐயோ, ஸ்டேடியம். என்னடா எடுக்கிறோம் எனக்கே தெரியலங்க. எனக்கு ஏர்பின்னாலே பிடிக்காது. எனக்கும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரோடு எங்க? ஐயோ, புரியல என்னால. காது வேற அடைஞ்சிருச்சு. இருந்து என்னது வந்து ராவிலே அடைஞ்சிருச்சு. அவ்வளவு பேசிட்டு இருக்கு. அப்புறம் ஓ, கஷ்டம்தான். இப்ப பார்த்தே போயிடலாம். கஷ்டம்,
ரொம்ப கஷ்டம் தான். இது பார்த்தாச்சு, இது ஒரு டாம் தான். இது டேமா? ஏற்காடு டாம். சும்மா போய் சொல்லி மக்களுக்கு ഇതിലൂടെ വെള്ളം വരും കണ്ടാ பார்த்தாச்சா? அப்படியா? மக்களை இவர் சொல்றது உண்மையா? ஐயோ இது டேம் கீமெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதான் சொல்றேன், இந்த மனுஷனை நம்பாதீங்க அப்படின்னு. நானும் ஒரு செகண்ட்ல நம்பிட்டேன். இது இந்த பின்னோட இது அதுதான் இந்த இது ரோடு. ஐயோ நான் வேற ஒரு செகண்ட்ல நம்பிட்டேன் உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். என்னடா அது ரோடு, இது பயமா இருக்கு. மெதுவாவே போலாம். நிறைய இவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய மீட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம். எங்கே போகும்போது இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்துடுறாங்க. அப்போ அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷம். வழி ஃபுல்லா இவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருந்தது. நான் ரொம்ப நாளா மீட் பண்ணோம்னு நினைச்சிருந்தோம். இவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வந்து நம்ம அந்த மாதிரி மீட் பண்ணுவோம்னு நானும் நினைக்கல. அதுலயே என்ன சொல்றது, ஒரு சந்தோஷம் தான். என்ன சொல்றது, நான் என்ன சொல்றேன் பாருங்க, நான் மீட் பண்ணோன்னு தான் நினைச்சேன். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை இருந்ததுதான். ஆனா நமக்கு தான் டைம் கிடைக்காதனால போலையே. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப அவங்களே நம்மள ஃபாலோ பண்ணி வந்து நான் மீட் பண்றோம் அப்படிங்கும் போது ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கு. சரி அவங்களும் அந்த மாதிரி எஃபர்ட் எடுக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது நல்லதுதான். சிங்கத்தை சொல்றேன், இவளோட குடும்பம் எல்லாமே இருந்து சிங்கம் இங்க எங்கேயும் நான் பாக்கலங்க. நிறைய குரங்குகளை தான் பார்த்தேன். சிங்கத்தை பாக்கணுமா? சிங்கத்தை பாக்கணுமா? எங்க எந்த யார் அந்த சிங்கம்? இது குரங்கு, சிங்கம்லாம் இல்ல. நம்மளோடது வந்து ஒரு லவ் மேரேஜ் தான், தெரியும்ல உங்களுக்கு. அந்த டைம்ல எனக்கு ரொம்ப ஆசை, அவளோட வீட்டுக்கார எல்லாமே வச்சு எனக்கு எல்லாருமே பார்க்கணும், பேசணும். ஆனா இந்த இது எடுக்கும்போது என்கிட்ட சொல்லல. ஏன்னா இது வந்து இவளோட மெயின் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. எங்க பார்த்தாலும் அப்படியே நிறுத்தி கொஞ்ச நேரம் பேசி அதுக்கப்புறம் தான் நம்மளோட அந்த அண்ணனோட வண்டி எல்லாம் அங்க ரீச் ஆயிடுச்சு. நாம கொஞ்சம் ஸ்லோ, ஏன்னா இதெல்லாம் பார்த்து பேசணும்ல. ஆமா, அதுதான் அதுதான். இப்ப நான் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா, நம்ம வேற வீடியோக்கு ஏதோ கண்டென்ட் எடுக்கிறோம், நம்ம வேலை அது. அதுக்குன்ட்டு நான் 2 பேர் குடும்பத்தை நாரடிச்சிட்டோம் பாத்தீங்களா? அங்க இருக்கிறோம் நம்ம எதுக்கு? இருந்தாலும் நான் சொன்னது உண்மைதான். இவர் ஃபுல் ரிலேட்டிவ்ஸ் நான் பார்த்துட்டேன் இன்னைக்கு. ஃபுல் ஃபேமிலி கூட்டமா வந்தாங்க என்ன பாக்குறதுக்கு. நான் ஹாய் 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 அப்படின்ட்டு போயிட்டேன். ஏன் இப்படி சொல்ற? பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அதல்ல மக்களுக்கு தெரியும்டா. அது சொல்லல, நான் அது சொல்ல. என்ன இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் உன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உன்னோட ரிலேட்டிவ்ஸ் தான். ஆமா, உன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான். அப்படிதான். நான் குரங்குன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணேன். நான் அப்படிதான் இந்த எல்லாமே. என்ன பண்றது, எனக்கு அப்படி பிடிக்கும். எனக்கு மிக்ஸ் ஆகுறது பிடிக்கும். எனக்கு நீங்க குரங்குன்னு தெரியும், அப்படிதான் நான் வாக்கப்பட்டேன். ஒரு குரங்குக்கு தான் வாக்கப்படுறேன்னு தெரிஞ்சு வாக்கப்பட்டேன் நானு. இதுல வாக்கப்படுற என்னன்னு தெரியாம இருக்கும் இந்த மனுஷன். அதோட அர்த்தமே தெரியாத மனுஷன். குரங்கு தானே, சரி பரவாயில்ல, மக்களுக்கு அதெல்லாம் தெரியும். மக்களே பாருங்க, மக்களே இந்த குரங்கு மூஞ்சி வேணா பாத்துக்கோங்க. அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். பட் என்னால முடியல. வீடியோ மரியாதை இடம் இருக்கும் பாருங்க, மரியாதை குறைவா இல்ல, நான் சொல்றேன் ரொம்ப மரியாதை குறைவா இருக்கும். இப்போ நான் ஒரு கிரியேட்டர், அதுக்காண்டி இப்ப பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கணும்ட்டு அவர் ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி நான் போன் எடுத்து வச்சேன்னா ரொம்ப மரியாதை குறைவான செயலா இருக்கும். என்னால அதெல்லாம் பண்ணவே முடியாது. என்னால அந்த மாதிரி மரியாதை குறைவா நடக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நான் எனக்கு ஆசை இருக்குது, என்ன முடியல. எனக்கு அந்த இமோஷன் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எனக்கு ரொம்ப அழுகே வருது. நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே இங்கே வந்து நிக்குது. ஆனா என்ன பண்றது, முதல் தடவை அவங்கள பார்க்கும்போது அதுதான் எப்படி நீங்களும் சொல்லுங்க, அதுல எப்படிக்காவது வீடியோ எடுத்து காமிக்கிறது. அவ்வளவுதான். இப்ப பார்த்தாச்சுல, இப்ப புரிஞ்சதுல இதெல்லாம் யாரோட அவ்வளவுதான். நிறைய இங்க இருக்காங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். என்னது இது, பயமா இருக்கு. அம்மாஜி, ஒரு லாரி டேங்கர் மாதிரி ஒண்ணு அப்படியே திரும்பி வந்துச்சு பாருங்க. ரோக்கிக்கு பக்கத்துல வந்துட்டேன்.
அப்படி ஒரு திரும்பி வர்றதுல அவர் ஹார்ட் இங்க வந்து நின்னுது. நான் ராம்போ, நான் ஒரு மந்திரம் சொன்னது. ராம்போ மூஞ்சிய விட பாக்கணுமா? மக்களே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஹேர் பின்னினால இவ்வளவுதான் இது இருக்கு மூளை. அது அப்படி இப்படி எல்லாம் தட்டி தட்டி இந்த மாதிரி ஆயிருக்கு. இங்க பாருங்க மக்களே, நான் ஒரு ஒளி கேமரா வச்சு அவங்க வீட்டுக்காரங்க எல்லாம் நான் ஷூட் பண்ணி காமிக்கிறது நான் ட்ரை பண்றேன். நீங்க புரிஞ்சுக்கணும், நான் இவ்வளவு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க முன்னாடி நான் ஒரு புது பொண்ணு தானே. என்னோட அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அப்படி போன் எடுத்துட்டு மரியாதை குறைவா இருக்க முடியாது. அதனாலதான் சரி பரவாயில்ல, உங்களுக்காக நான் வேணா 1-2 கிளிப்ஸ் எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நான் எடுத்திருக்கு. அது உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியாது. இது என்ன கோவிலா? இந்த கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்குல்ல. 11 கிலோமீட்டர் தான். ஆனா இந்த ஹேர் பின் முடியணுமே. இதுதான் ரிசோர்ட். எஸ், சூப்பரா இருக்கு. ഏതാ ടീംസ് ഇവിടെ? இன்னைக்கு 2 ரூம் வேலி வியூ எடுத்துறோம். 201 202. நாளைக்கு 201 902 மூணு வில்லா. எஸ் ஓகே. ஒரு ரூம்ல வந்துட்டு செக் இன் பண்ணிட்டோம். குழந்தைங்களுக்கு ஃபுல்லா ப்ளே ஏரியா. பாத்தீங்கன்னா இதுதான் டிராம்பலின். விளையாடுறாங்க. இது என்னமோ ஃபுட்பால், ஹேண்ட் ஃபுட்பாலா? இது என்ன, இதுக்கு என்ன பேரு தெரியலையே. அதான் இருக்கும். அப்புறம் இங்க ஆர்ச்சரி போட்டு வச்சிருக்காங்க. இவன் விளையாடிட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா கேரம்ஸ். அப்புறம் குழந்தைங்களுக்கு பாருங்க, இது என்னமோ இது அது அது. அப்புறம் இங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்விங்கு. அது இல்லாம இங்க வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்லாம் சொல்ற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வேற நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அப்புறம் இது என்னது, தலையாட்டு பொம்மையா? சோ இதுதான். இப்படியே போய் உள்ள போனா அதுதான் ஸ்வீட் ரூமு. இதுதான் ஒரு ரூமு. நம்ம 2 ஃபேமிலியா வந்திருக்கோம்ல, இது அண்ணா அண்ணி அவங்கெல்லாம் நிக்கிறதுக்கு. ஸோ அப்படியே ஸ்வீட் ரூம். இருங்க, ஓகே. என்னடா பண்ண இங்க பாத்தீங்கன்னா அதான் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னடா இங்கேயும் அது எப்படி வெளியில இருக்கிற குரங்குங்கெல்லாம் உள்ள அலோவ் பண்ணுவாங்களா இல்ல தெரியல. அது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் வச்சு இந்த vlog ஓட்டிடும். அதுதான் ஒரு ஆர்டிஸ்டோட டேலண்ட் சார். டேலண்ட். ஐயோ மூக்கிடிச்சிருச்சு. இப்படி போனாதான் ரூமு. நல்ல ஸ்பேஷியஸான ரூம். பெரிய ஒரு கிங் சைஸ் பெட்டு வித் சோஃபா, அகெயின் டிவி யூனிட்ஸ். இது பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம். இதுதான் நம்ம என்ன ரூம் ஷூட் ரூம். ஓகே. ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு இப்படி படுத்துட்டு. அதுதான் பிரச்சனை. நான் போடுவேன். எங்க ரூமுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு முதல்ல ஒரு வேலை இருக்கு. டாய்லெட் போகணும் போல இருக்கும். அதுதான் இவர் டாய்லெட் எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் பாத்ரூம் இருக்கிற இடமா தான் இவர் போவார். அங்க போற இடத்துல பாத்ரூம் இனாகுரேஷன் இவர் தான். வேண்டாம் ட்ராம்பலின் குட்டி வேண்டாம். ஸ்லிப்பர்ஸ் அவ்வளவுதான். மக்களே, நமக்கு கிடைச்ச அந்த அழகான ரூம் இது. பார்த்தீங்கன்னா இப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இறங்குனா சைடில் ஒரு சின்ன ஒரு காஃபி டேபிள், வாஷ் பேசின் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உட்காந்து நம்ம நிம்மதியாக காஃபிலாம் குடிக்கலாம். இங்கே சும்மா ஒரு நம்ம ஒரு ஸ்பேஸ், அவ்வளோதான். அப்படியே நம்ம இதை ஓப்பன் பண்ணா சூப்பரான வியூ. பேக் தான் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு
அதில் ஒரு காண்டாமிருகம் படுத்துட்டு இருக்கு. தூக்கம் வருதோ? பசியா? ஸோ அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக ஒரு டிவி யூனிட், நம்ம லக்கேஜ் இங்கே வச்சுருக்கோம். டிவி யூனிட் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா கம் பெட். இது ஆக்சுவலி புல் பண்ணா சோஃபா கம் பெட். இப்போ முடியாது, ஏன்னா இங்க ஒரு புத்தா ஸ்டாச்சு புத்தா ஸ்டாச்சு வந்துட்டு இங்க வச்சிருக்கிறதுனால இப்போ நம்ம இதை இழுக்க முடியாது. ஒரு 10 பேரை வாடகைக்கு எடுக்க வேண்டியதா வரும். கிரெயின் வாடகை கிடைக்குமான்னு கேட்கணும், அப்பதான் இதை இழுக்க முடியும். இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரர் மாதிரி இருக்கு. ஐயோ, இது யாரு? இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து திரும்பி நம்ம எப்படியே ஏறி போனா சூப்பரான பூல். ஓஃப், செம்மையா இருக்குங்க. சூப்பரான பூல்ல ஒரு ஃப்ளமிங்கோ. நான் இது ஃப்ளமிங்கோவாடா, நான் இப்போ ஒரு தாராவு அப்படின்ட்டு டக்குன்னு சொல்ல வந்தேன். ஃப்ளமிங்கோ வாங்க அது. சரி, இது இருக்கு. ஆனால் இதில் பசங்க விளையாடும் போது தண்ணி எப்படி என்ன ஆகும் அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்கு. ஸோ இங்கேருந்து அப்படியே பார்த்தா நம்ம செகண்ட் ஸ்டாச்சு. எஸ், இங்கேருந்து இப்படியே ஓப்பன் பண்ணா இங்கே ஒரு பால்கனி டைப்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்கும். இங்கே ஒரு சேர். அந்த வியூ பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஏமா செமையாக இருக்குங்க. என்ன வியூ இல்லை? இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குரங்குகள் விளையாடிட்டு இருக்கும். அங்கே பார்த்தா சூப்பராக இருக்கும். முடிச்சுலாம் அவட போகணும் உங்ககிட்ட. இங்கே பாருங்க, இது சூப்பராக இருக்கும். இது கீழே ஒன்றும் இல்லை, அதுதான் அங்கே ஒன்றுமே இல்லை. இது வந்துட்டு அந்த கயர் மாதிரி ஏதோ ஒன்று இல்லைடா, ஏதோ ஒன்று இல்லை. இவங்க இங்கே தான் தூங்குவாங்க போல. ஸ்லீப்போ வரான். ஷோ, இங்கே ஒரு ஸ்பேஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பீன் பேக்ஸ். உட்கார்றா காமிச்சு கொடுக்கலாம். உட்கார்றா. பீன் பேக்ஸ் இருக்கு. நம்ம இருக்கிற அந்த குட்டி பட்டாளம். வாமா மீனல். மேடமும் ஜாயின் பண்ணிட்டா, அவ்வளோதான். குட்டி பட்டாளம் ஃபுல்லாக இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க போல். என்னமோ பண்ணிட்டு அந்த ரூமும் இந்த ரூமும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பரான ப்ராப்பர்ட்டி. செக்இன் பண்ணி பாருங்கள். செக் அவுட் ஏன் பண்ணுறீங்க, செக்இன் பண்ணி பாருங்கள். சூப்பரான வியூ, செம்மையாக இருக்குது. நல்லா டீப்பாக இருக்குது பாருங்கள் வியூ. சூப்பர். அப்போ மக்களே, நம்ம ரூமில் செக்இன் பண்ணி பிடிச்சோம். ஐயோ, ஸோ நம்ம ரூமில் செக்இன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆச்சு. லஞ்சு இனி அங்கே இல்லை, ஏன்னா லஞ்ச் ஆகிறதுக்குள்ளே 4:35 ஆயிரும் அப்படின்னாங்க. ஸோ அந்த டைமுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒன்றுத்துக்கும் ஆகாது, ஏன்னா ரொம்ப பசிக்குது. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் என்னமோ பிரபாகரன் ரெஸ்டாரண்டா என்னமோ கடை என்னமோ சொன்னாங்க. லிட்டில் பிரபாகரன் என்னமோ சொன்னாங்க. என்ன கடைன்னு தெரியல, நல்லாயிருக்கும் ஃபுட்டு அப்படின்னாங்க, நான்வெஜ்ஜு. சரி நம்ம போய் பார்க்கலாம், வெளியில் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நம்ம ரூம்லேருந்து இறங்கிட்டோம். சாப்பிடணும், பசிக்குது, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு போய் சாப்பிடலாம். ஓகே, இதுதான் அந்த கடை. சின்ன கடை தான், வாங்க போகலாம். சாப்பிட்டோம். ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் ரொம்ப கோவக்காரர் அங்கே சர்வ் பண்ணுறவர். ஆனால் அதோட முதலாளி கூட பெட்டராக இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ரொம்ப கடுன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி நமக்கும் கடுப்பாக ஒரு கேட்க. குழந்தைங்கிட்டையும் ஒரு மாதிரி பேசுகிறாரு. மாதிரி கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. கொஞ்சம் தமிழ்நாட்டில் வந்து தடவை தான் இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் எப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக தான் பேசும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் இது தடவை இந்த மாதிரி ஒட்டுமே ரெஸ்பெக்ட் இல்லை. ரெஸ்பெக்ட் வேண்டாம், சரியான ரீதியில் சாப்பாடு போடணும்ல. அவர் கடுன்னு கடிச்சு விடுறாரு, ஏன்னு தெரியல. ஆனால் நம்ம தான் சொன்னோம், நம்ம வந்து ஹாப்பியாக வந்திருக்கோம் இந்த இடத்துல, சும்மா நம்ம ஒன்றுத்துக்கும் நிற்க வேண்டாம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல நல்ல ஃபுட்டு அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்தோம். ஃபுட்டெல்லாம் ஓகே தானே? என்ன நல்ல ஃபுட்டு? நார்மலி தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த சால்னாலாம் நல்லா தான் இருக்கும். பரோட்டா, சால்னா, சிக்கன் ஃப்ரை தான் சாப்பிட்டோம். இந்த ஃபுட்டுக்கு இந்த ஆட்டிடியூட் தேவையே. நைட்டில் பாருங்க, ரூமோட அந்த என்ட்ரன்ஸில் நிலாவை பார்த்த மாதிரி இருக்கு. வாவ், சூப்பராக இருக்கு. க்ளோஸ்அப்பில் நிலா மாதிரி இருக்கு, மூன் மாதிரி இருக்கு. வாவ்,
இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ட்ரிப்போட டே 1 நல்லா இருக்கு. முன்னாடி ஸ்விம்மிங் பூல், அப்படியே படுத்துட்டு பூலை பார்க்க கொஞ்சம் வைப்பாக தான் இருக்குது. நாளைக்கு காலையில் எழுந்துச்சிட்டு அதில் இறங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. இப்போதைக்கு முடியல, ரொம்ப டயர்டு, தூக்கமே இல்லை கொஞ்ச நாளாக. அப்போ அதனாலேயும் அப்படி போகுது. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்படி தான் போச்சு. டின்னர் சாப்பிட்டதெல்லாம் ஒரு குட்டி குட்டி கிளிம்ஸமாக தான் எடுத்திருப்பேன். அவ்வளோக்கெல்லாம் எடுக்க முடியல, ஏன்னா சர்வ் பண்ணிகிட்ருக்கோமா, அதில் நம்ம என்ன பண்ணுறது, அதுதான். சரி, அப்போ நாளைக்கு என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் குட் நைட்.